வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சாயா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பார்ப்பதற்கு சாயா மாதிரிதான் தெரிந்தது. வேறு யாராவது இருக்கக்கூடுமோ என்றும் சந்தேகம். அம்பாரமாய் இளநீர் காய்களை குவித்து வைத்துக் கொண்டு பின்புறம் மாத்திரம் தெரிய நின்று கொண்டிருந்தவளை சட்டென்று அடையாளம் கண்டுபிடிக்க சிரமப்பட்டேன். சுந்தரிக்கு காட்டியதும் அவளுக்கும் சந்தேகம் தட்டியது. மனசுக்குள் ஒரு மாதிரியான ஆவல் உந்த நிற்கிற பஸ்ஸை விட்டு இறங்கி கிடுகிடுவென்று பக்கத்தில் போய் பார்த்தால் சாயாதான் அவள். அக்கா, கையில் இருந்த கத்தியையும் காயையும் போட்டுவிட்டு டக் என்று நகர்ந்து சுந்தரியின் கையை பிடித்து கொண்டாள். சென்னாகி தீரா சாரு என்று என்னை பார்த்து கேட்டாள். எந்த பதிலுக்கும் காத்திராத சந்தோஷம் அப்பிய முகத்துடன் தாவி பையனை வாங்கி கொண்டாள். அவளின் கன்னட கொஞ்சலுக்கு நடுவில் பையன் நெளிந்து சிரித்தான். சிரிப்பும் சந்தோஷமுமாகவே தெரிந்தாலும் சாயாவின் மெலிவிலும் கருத்து போன தேகத்திலும் சிரத்தையின்றி அள்ளி கட்டியிருந்த கொண்டையிலும் அவள் பலவீனமாய் குலைந்திருப்பது தெரிந்தது. 2 வருஷத்துக்கு முன்பு ஹாஸ்பிட்டல் 7 மாசமோ 8 மாசமோ இருந்துவிட்டு அப்புறம் ஹூப்ளிக்கு மாற்றனாகி போன போது பார்த்த குலைவை காட்டிலும் இன்னும் மோசமாகி நலிந்து போயிருந்தாள். கண்களில் பளபளக்கிற வெளிச்சமும் பெரிய உதடுகளுக்கு நடுவில் பட்டு துணி மாதிரி நெளிகிற சிரிப்பும் மட்டும் சாயாவின் சொந்த அடையாளமாயிருக்க, மற்றபடி யாரோ ஒரு குச்சியான பெண் மாதிரி தெரிந்தாள். தெரிந்த முகம் தெரியாத முகம் என்ற வித்தியாசத்தை தாண்டி முதல் வார்த்தையிலேயே ஒட்டி பிரியமான சுபாவத்தினால் தன்னோடு நேசம் கொள்ள வைத்து விடுகிற குணம் ரொம்பவும் விசித்திரமானது. சொந்த வாழ்வில் எத்தனையோ சங்கடங்களும் வருத்தங்களும் அரித்து அரித்து நிம்மதியை விழுங்கி கொண்டிருக்கும் போது கூட வேலிப்படலை தள்ளுகிற மாதிரி அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு மனிதர்களோடு மடமடவென்று பேசி சம்பந்தத்தை உருவாக்குகிற போக்கும் விசித்திரமானதுதான். வாழ வந்த இடத்தில் படுகிற அவமானத்துக்காகவும் சிரமத்துக்காகவும் பரிதாபப்பட்டு சோகத்தோடும் ஆதரத்தோடும் பிறர் பேசத் தொடங்கும் போது குறையையும் தாழ்வையும் கேட்டுக்கொண்டிருப்பதில் சங்கடப்பட்டவள் போல மெல்ல மெல்ல பேச்சின் திசையையே மாற்றிவிடுகிற அவசரமும் எல்லாவற்றை காட்டிலும் விசித்திரமானதுதான். நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காலம் வரைக்கும் தினசரி காலையும் மாலையும் பால் ஊற்றுகிறவளாக இருந்தவள் இந்த பஸ் ஸ்டாண்டில் இளநீர் விற்கிறவளாக நின்று கொண்டிருப்பதும் கூட விசித்திரமாய்த்தான் இருந்தது. விசித்திரமான முறையில்தான் சாயாவை முதலில் நாங்கள் எதிர்கொண்டோம். ஹாஸ்பிட் லாட்ஜில் 4 நாள் தங்கி வாடகைக்கு வீடு பிடித்து வாங்கி வந்த ஹோட்டல் பலகாரங்களை சாப்பிட்ட பிறகு பாத்திர மூட்டையை பிரித்து அடுக்கி கொண்டிருக்கிற சமயத்தில் ஈமனைக்கே நீவே ಹೊಸತಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ என்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் புதுசாக அடித்த பெயிண்ட் வாசனை மாறாத கதவை பிடித்து கொண்டு அவள் நின்றிருந்தாள். கேள்வியை தொடர்ந்து அந்த முகத்தில் சின்ன சிரிப்பு, மெலிதான கூச்சம், வாசல் தோட்டத்தில் வேப்ப மரமும் புதர் புதராய் கனகாம்பர செடிகளும் பலாமரமும் அழகான விரிப்பாயிருக்க ஒரு உயரமான கொடி மாதிரி அவள் தோற்றம் இருந்தது. கன்னட வார்த்தையின் புரியாமை சில கணங்களுக்கு தாக்கினாலும் முதல் முறையாக ஒரு விருந்தாளியை எதிர்கொள்கிற நேசமான புன்னகையை சிந்தி தலையசைத்தாள் சுந்தரி. கன்னடக்காரங்கள்லாம் எப்படி இருக்காங்களோ என்று பெங்களூரில் பஸ் ஏறின சமயத்தில் இருந்து தவித்து தவித்து புலம்பிக் கொண்டே வந்தவளுக்கு வாசலில் இறங்கிய கையோடு ஒரு சிநேகிதம் காத்து கிடக்கிறதை கண்டதும் உள்ளுக்குள் நிம்மதி புரள சிரித்து கொண்டேன். வாங்க, தமிழிலேயே சுந்தரி சொன்னாலும் அறிமுகத்துக்கு பாஷையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிற மாதிரி ரொம்ப இயல்பாய் உள்ளே வந்தவள் பேச ஆரம்பித்தாள். ஊரு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிரமாதமான ஊரு. இங்க வந்த யாருக்குமே இதை விட்டுட்டு போக மனசு வராது. கங்கா ஸ்நானம் துங்கா பானம்னு வசனமே உண்டு.
துங்கபத்ரா தண்ணிக்கு அப்படி ஒரு ராசி. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா போதும், இன்னம் கொண்டா இன்னம் கொண்டான்னு கேக்கும். இந்த வீட்ல நீங்க சந்தோஷமா இருக்கலாம், நாங்கெல்லாம் ஒத்தாசையா இருக்கோம். இதே தெரு கடைசியில எங்க வீடு. எல்லாருக்கும் நான் தான் பால் ஊத்துறேன். 1/2 லிட்டரா 1 லிட்டரா சொல்லுங்க, அசல் பசும்பால் நான் கொண்டாந்து ஊத்துறேன். காசு இறைத்த மாதிரி படபடவென்று அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். அவளுக்கே பாஷா கொத்தில்லா என்று நடுவில் நான் சொன்னதும் தான் நிறுத்தினாள். சட்டென்று நாக்கை கடித்து கூச்சத்துடன் சிரித்து கொண்டாள். சார் பேசுறீங்களே, நான் 3 வருஷமா கர்நாடகா சுத்துறவன். இவங்க இனிமே தான் கத்துக்கணும். கவலையே படாதீங்க, ஒரே மாசத்துல நான் பேசுற பேச்சுல அக்காவுக்கு தானா வந்துரும். பாயில் கிடந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டு தோள் மீது போட்டபடி நகர்ந்து சுந்தரியின் கையை வாங்கி தன் கையோடு வைத்து கொண்டு ஆதரவோடு சொன்னவளை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. சுந்தரியும் அள்ளி செருகி இருந்த புடவையை சரிப்படுத்தி கொண்டு பிளாஸ்கில் மிச்சமிருந்த காஃபியை ஊற்றி அவளிடம் நீட்டினாள். எனக்கா என்பது போல ஆச்சரியம் படர நெஞ்சில் கை வைத்து கேட்டு வாங்கி குடித்தாள் அவள். உணர்த்த முடியாத பரவசமும் நெகிழ்ந்து உருகும் பார்வையுமாய் அமைதியுடன் நின்றிருந்தாள். என்ன பேரு? சாயா. சாயா புறப்பட்டு போய் வெகு நேரத்துக்கு சுந்தரி சொல்லி சொல்லி சிரித்தாள். அவளை பொறுத்த வரைக்கும் சாயா என்பது டவுன் டீ கடையில் புழங்குகிற ஒரு வார்த்தையாகவே மட்டும் மனசில் பதிந்திருப்பதை உடைத்து, சாயாவின் அர்த்தம் நிழல் என்று சொன்னேன். ஏற்கனவே கன்னடத்தில் தேர்ந்திருந்த சொற்ப அறிவின் துணை கொண்டு டீ சாயாவுக்கும் நிழல் சாயாவுக்கும் இருக்கிற உச்சரிப்பு வித்தியாசத்தை எடுத்து சொன்னேன். பேருக்கேத்த பொண்ணுதா என்று சந்தோஷப்பட்டாள் சுந்தரி. சுந்தரியின் கன்னட வழிகாட்டியாக அடுத்த நாளே மாறிவிட்டாள் சாயா. பால் ஊற்றி முடித்து மாடு குளிப்பாட்டி தொழுவம் கழுவி புல்லை உதறி போட்டு தொட்டியில் தண்ணீரை நிரப்பிவிட்டு 10:10:30 வந்தால் மத்தியான சாப்பாடு வரைக்கும் கூடவே இருப்பாள். சமையலுக்கு ஒத்தாசை செய்து குழந்தையை குளிப்பாட்டுவது, பேசிக்கொண்டே புட்டுக்கு மாவெடிப்பது என்று எல்லா காரியங்களிலும் துணை இருந்தாள். வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் காய்கறிகளில் தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் சமமான கன்னட வார்த்தைகளை சொல்லி தந்தாள். கடை, பஸ் ஸ்டாண்ட், தியேட்டரில் நிகழ்த்த வேண்டிய சம்பாஷணையை சமாளிக்கிற விதத்தை தெளிவாக்கினாள். நடை வண்டி உருட்டுகிற பையனை பலவந்தமாய் எடுத்து விதம் விதமான ஆட்டம் சொல்லித் தந்து கிச்சு கிச்சு மூட்டினாள். ஜொல் ஒழுக அவன் சிரிக்கும்போது எடுத்து நெற்றியில் முத்தமிட்டாள். அத்தைக்கு கண்ணடி, அத்தைக்கு கண்ணடி என்று அவனை சீண்டிவிட்டு முகத்தை ஒரு தினசாய் சுருக்கி கண்களை மூடி திறக்கிறதை கண்டு அவளும் குழந்தை போல சிரித்தாள். தீபாவளி சமயம் நானும் சுந்தரியும் வெளியே போய்விட்டு சாயங்காலம் திரும்பி வாசலை திறந்த கையோடு அக்கடா என்று தரையில் உட்கார்ந்திருந்த சமயம் சாயா வந்து நின்றாள். முன் தலையில் ஆஸ்பத்திரி கட்டு இருந்தது. என்னாச்சு சாயா? அடிச்சிட்டாரு. வார்த்தைகள் பொங்கிக் கொண்டு வந்தன அவளுக்கு. காலம் காலமாய் அனுபவித்து மனசை பாரமாக்கிய சுமையை எல்லாம் கொட்டிவிடப் போகிற மாதிரி விசும்பல்களோடும் கண்ணீர் பெருக்கோடும் வளர்ந்த கதை, வாழ்ந்த கதையெல்லாம் சொன்னாள். அகன்று ஜொலிக்கும் அவள் கண்கள் களை இழந்து துக்கத்தில் மிதந்து கிடந்தன. பேச்சை தொடர்ந்து சில நிமிஷங்கள் மௌனமாயிருந்தாள். அப்புறம் என்னை கேட்டாள். அக்காவை நீங்க அடிக்க மாட்டீங்களா? ஆஹா, எப்பயுமே அடிச்சது கிடையாதா? ம். திட்ட கூட மாட்டீங்களா? ம். கோபமே வராதா? ம். ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்க. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அடிச்சுக்கின்னு கிடக்கலாமா சாயா? மனுஷங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாமா? நான்லாம் ஆடு மாடுதான் இங்க. கண்ணீரை தேய்த்து தேய்த்து துடைத்து கொண்டு கசப்போடு சொல்லும்போது அவள் கண்கள் இருண்டது. சாயாவின் குணத்துக்கும் பேச்சுக்கும் வாழ்வு அவளை சேர்ந்திருக்கிற இடத்தை நினைத்து துக்கமாயிற்று. நானும் பேசினேன். சுந்தரி எதையோ குடிக்க கொடுத்து பேச்சை மாற்றினாள். இது புதுசில்லை என்றும் வாழ்க்கைப்பட்டு வந்த நாளிலிருந்து நிறைய அனுபவித்தாகிவிட்டது என்றும் கதை கதையாய் சொல்லிவிட்டு கிளம்பினாள் சாயா.
புது வருஷ பிறப்புக்கு 2 நாளோ 3 நாளோ இருந்த சமயம் கலர் தாள்களில் கொடி நறுக்கி வாசல் கதவுக்கும் அரை ஜன்னலுக்கும் நடுவே குறுக்கு கயிறு கட்டி ஒட்டி கொண்டிருந்த போது சாயா வந்தாள். வர்ண தாள்களை பார்த்ததும் அவள் கண்களில் பிரகாசம் ஏறியது. முட்டையும் உருளை கிழங்கும் போட்டு பிசைந்து பையனுக்கு ஊட்டியபடி சுந்தரி அரை காலுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்திருக்க இந்த பக்கம் உட்கார்ந்தாள் சாயா. வாய் நிறைய சாப்பாட்டை வைத்து கொண்டு அவளை பார்த்ததும் பழக்க தோஷத்தால் முகம் சுருக்கி கண்களை மூடி மூடி திறந்து அழகு காட்டினான். அத்தைக்கு கண்ணடிக்கிறையா? வா வா என்று கை நீட்டி வாங்கி தானே ஊட்ட ஆரம்பித்தாள். 10 நிமிடமோ 15 நிமிடமோ போயிருக்கும். வாசலில் இருந்து சாயா என்று கூப்பிடும் கடூரமான குரல் கேட்டது. வாசல் தடுப்புக்கு அந்த பக்கம் நின்றிருந்தான் அவள் புருஷன். கன்னம் உப்பி மயிரெல்லாம் சிலுப்பி கிடந்தது. ஒரு முரட்டு குதிரை மாதிரி நின்றிருந்தான். குழந்தையை சுந்தரியிடம் கொடுத்துவிட்டு திரும்புகிற அவகாசத்தை கூட சகித்து கொள்ள முடியாத மாதிரி சடக்கென்று வாசல் படலை தள்ளி கொண்டு ஒரே தாவாக தாவி வந்து சாயாவை இழுத்தான். சு உடு வர என்று சொல்லிக்கொண்டே கையை விலக்கின சாயாவிடம், என்னடி வரேன் போறேன்னு என்று சீறி விழுந்தது அவன் வார்த்தை. சலார் என்ற கன்னத்தில் அறைந்தான். தாள்களை எல்லாம் உதறிவிட்டு சர் சர் என்று எழுந்து ஓடினேன் நான். என்னை கடுகடுப்போடு பார்த்துவிட்டு மீண்டும் சாயாவின் தோள் மீதும் கன்னங்களிலும் மாறி மாறி அடித்தான். ஊடு தாங்காதாடி உடம்பு, ஊர் மேய்ஞ்சுக்குனே இருக்கணுமா என்று துப்பினான். கன்னட புருஷன் கசந்துட்டானாடி, தமிழ் புருஷன் கேக்குதா என்று விழாவில் இடித்தான். எனக்கு எரிச்சல் எல்லை மீறியது. நான் அவனை நெருங்கினேன். அவிழ்ந்த கூந்தல் அவன் கைப்பிடியில் இருக்க சோகம் நிறைந்த சாயாவின் கண்கள் என்னை பேசாமல் இருக்கும்படி கெஞ்சின. கெஞ்சி கெஞ்சி மயிர உடையா என்று கேட்டும் கூட தர தரவென்று அவன் இழுத்தபடியே நடக்க கூடவே போய்விட்டாள் சாயா. அதிர்ச்சியில் உறைந்து கிடந்தோம் நாங்கள். மறுநாளே எல்லாவற்றையும் கழுவி விட்ட மாதிரி சாயா வந்து வாசலில் நின்றாள். குழந்தைக்காக உதறி போட்ட போர்வையையும் தலையணையையும் பாதி மாத்திரமே இஸ்திரி செய்து மின்சாரம் நின்றதும் அப்படியே கிடந்த துணி குவியலையும் நகர்த்தி ஓரமாக்கிவிட்டு ஜன்னல் ஓரம் உட்கார்ந்தாள். கன்னத்திலும் கழுத்திலும் இன்னும் வீங்கி இருந்தது. கைத்தடம் கூட மாறாமல் இருப்பது போல் தெரிந்தது. ஏன் சாயா இப்படி என்று உட்கார்ந்தபடியே கேட்ட சுந்தரியையும் மூலையில் இம்மர்ஷன் ஹீட்டரை பிரித்து பழுது பார்த்து கொண்டிருந்த என்னையும் பார்த்தபடியே சுரத்தில்லாமல் சிரித்தாள். இந்த சிரிப்பை தொடர்ந்து அவள் சன்னமான குரலில் அழுது விடுவாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. 4 வருஷமாச்சு கல்யாணமாகி, எப்பவும் இந்த பாடுதான். அந்த காலத்துல இன்னமோ அரசாங்க வேலை கிடைச்சுதாம். 5000மோ 10,000மோ கட்ட சொன்னாங்களாம். இவங்க வீட்டுல பணம் தரலையாம். 10,000 அவங்கிட்ட கொடுத்துட்டு கை கட்டி நிக்கிறத விட வீட்டுல 10 மாடு இருக்குது, புத்தியா பார்த்துட்டா மாசம் 1000 கிடைக்கும் நாங்களாம். அழகா ஒழுங்கா சட்டை போட்டுக்குன்னு கௌரவமா இருந்திருப்பனே, இந்த அப்பனால பாழா போயிட்டனேன்னு ஒரு ஆத்திரம், ஒரு ஆங்காரம். அப்பத்தா இப்படி குணம் மாறிடுச்சாம். முழங்காலுக்கு நடுவில் கன்னத்தை கொடுத்த நிலையில் முந்தானையால் கண்ணீரை துடைத்தபடி அவள் தொடர்ந்து சொன்னாள். கல்யாணம் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சு கட்டி வச்சாங்களாம். தப்புக்கு பரிகாரம் மாதிரி செஞ்சுட்டாங்க. நடுவுல நான் தான் அடுப்புல உழுந்த கோழி குஞ்சு மாதிரி கிடந்து சாவறேன். இந்த லட்சணத்துல 4 வருஷமா புள்ள இல்லையா, அது வேற அசிங்கம். எந்த ஆம்பளைய பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் ரோஷம் ஏறிக்கும். காலம் பூரா கேவலப்படணும்னு ஆயிட்டுது. சாயாவின் குரல் கேட்டு தோட்டத்தில் ஆடிக்கொண்டிருந்த பையன் மெதுவாக நடந்து வந்து அத்தை என்றான். சூழலின் சுமை புரியாமல் காணாததை கண்டுவிட்ட மாதிரி அரையும் குறையுமாய் முளைத்திருந்த பல்லை காட்டி சிரித்து கண்ணடித்தான். ஐயோ என் செல்லமே என்று வாரி கட்டி கொண்டாள் சாயா. அப்புறம் 1 மாசமோ 2 மாசமோ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஹூப்ளிக்கு போக வேண்டியிருந்தது. முன்கூட்டி போய் வீடு பார்த்து வந்த சாமான்களை எல்லாம் கட்டி கொண்டிருந்த போது சாயா வந்தாள்.
மடி நிறைய சுந்தரிக்கு பிடித்தமான கனகாம்பர பூக்களை கட்டி எடுத்து வந்தாள். சாயாவின் உபகாரத்தால் ஓரளவு கன்னடம் பேச கற்றுக்கொண்ட சுந்தரி, யாக்கே இஷ்டு ஹூவு என்றபடி சாயா மறுக்க மறுக்க அவளை உட்கார்த்தி தலை பின்னி பாதி பூவை செருகினாள். ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த 2 நைலெக்ஸ் புடவைகளையும் ரவிக்கை துணிகளையும் மஞ்சள் குங்குமத்தோடு தந்தபோது, வேணாங்கா வேணாங்கா என்ற தயக்கமான குரலிலேயே மறுத்தாள் சாயா. அந்த ஆளுக்கு எதனாச்சும் சந்தேகம் வந்தாலும் வருங்கா என்ற தரையை பார்த்தபடி சொன்னாள். ஒன்னும் வராது சாயா, கடவுள் உன்னை நல்லபடியா வச்சிருப்பான். உன் கூட பிறந்தவ கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா என்று அவள் கையை பிடித்து கொடுத்தாள். வண்டியில் ஏறி உட்கார்ந்த நேரம் சாயா ரொம்பவும் கலங்கிவிட்டாள். முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். காற்றில் சரிந்து கண்ணில் விழுந்த முடியை ஒழுங்கு செய்தபடி என்னிடமிருந்து பையனை வாங்கி மாறி மாறி முத்தம் கொடுத்தாள். எப்ப நான் ஹாஸ்பிட் வந்தா வீட்டு பக்கம் வரணும் சார், அக்காவையும் பிள்ளையையும் கண்டிப்பா கூட்டி வரணும். சின்ன கோரிக்கை மாதிரியும் கண்டிப்பாய் நான் அதன்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள் மாதிரியும் நிறுத்தி நிறுத்தி சொன்னாள் சாயா. வண்டி தெருமுனை திரும்பும் வரை அங்கேயே நின்றிருந்து கையசைத்தாள். கை மெலிந்து கண்கள் இருண்டு புழுதியடைந்த பித்தளை செம்பு போல மாறி கிடந்தாலும் கூட அந்த பிரியமும் அன்பை பொழிகிற குணமும் பூ அவிழ்கிற மாதிரி இதழ் வார்த்தைகளை சலிக்காமல் பேசுகிற வீச்சும் முகத்துக்கு ஒரு அற்புதமான தெளிவை கூட்டி விடுகிற இளஞ்சிரிப்பும் சாயாவிடம் இன்னும் இருந்தன. சுந்தரியின் கையை பிடித்ததை தொடர்ந்து நிறைய பேசிக்கொண்டே இருந்தாள். கேட்பதும் விவரம் சொல்வதும் மாறி மாறி நடந்தது. ஒரு ராத்திரியில் மாட்டு கொட்டகை தீ பிடித்து கொண்டதாம். ஒரு மாட்டை கூட காப்பாற்ற முடியவில்லையாம். பூட்டு போட்ட படலுக்கும் முள் நெருங்க கட்டிய வேலிக்கும் நடுவில் எல்லாமே செத்து போச்சாம். புருஷனே செய்திருக்க கூடும் என்று சந்தேகமாம். வயிற்றுப்பாட்டுக்காக இளநீர் வியாபாரமாம். சாயா சொல்லும் போதே நானே கஷ்டப்பட்ட மாதிரி துக்கமும் அதிர்ச்சியுமாயிருந்தது. பொருள் போனா போவது, இப்பயாவது உன் புருஷன் ஒழுங்கா வச்சிருக்கானா? என்ன சொல்றதுக்கா, நான் பட்ட அடி உதைக்கே என்னைக்கோ ஓடி போயிருக்கணும். இங்க கொட்டுற உழைப்புக்கு எங்க போனாலும் ராணி மாதிரி வாழலாம். இவ்வளோ காலமா இல்லாம இப்ப வயிற்றுல வேற ஒண்ணு. இதுக்கோசரமாச்சும் பல்ல கடிச்சுக்கின்னு இருக்கணும். மாறினாலும் சரி மாறாட்டாலும் சரி, ஆத்தா ஒரு பக்கம் அப்பன் ஒரு பக்கம்னு துண்டு துண்டா கிடக்கிறத பார்க்க இது மனசு இன்னா இம்சப்படுமோ? நம்மால ஒரு புள்ள சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ, துக்கம் இல்லாவையாவது இருக்கணுமில்ல. அப்போதுதான் சிறு சரிவாயிருந்த அவள் வயிற்றை பார்த்த மாதிரி கண் விரிய வீதி என்று கூட பார்க்காமல் சட்டென்ற கையில் முத்தமிட்டு தலையை ஆதரவாய் தன் மீது சாய்த்து கொண்டாள் சுந்தரி. பஸ் வரைக்கும் சின்ன குரலில் பேசினபடி நடத்தியே அழைத்து போய் பையில் இருந்த 1 டஜன் வாழைப்பழத்தையும் 7-8 ஆப்பிள்களையும் தார்வாட் பேடர் பாக்கெட்டையும் எடுத்து அவளிடம் நீட்டினாள். சாயா மறுக்க மறுக்க, சீ, அக்கா வீட்டு சீரடி பெண்ணே, வேணாம்னு சொல்லக்கூடாது என்று செல்லமாய் அவளது மடி சேலையில் வைத்து கட்டினாள். குழந்தை வயிற்றில் சுந்தரியின் விரல் தீண்டலில் மிகவும் சிலிர்ப்புற்றவளாய் கண்களில் நீர் கசிய நின்றாள் சாயா. ஹாஸ்பிட் வந்துட்டு வீட்டுக்கு வராமலேயே போறீங்களாக்கா? இல்ல சாயா, அவசரமா மெட்ராஸ் போறோம். குண்டக்கல் போய் வண்டியை பிடிக்கணும், அதான். புள்ள பிறந்தப்பறம் வரீங்களாக்கா? கண்டிப்பா. எத்தனை மாசம் இது? 5. குபுக்கென்ற கண் நிறைந்தது சாயாவுக்கு. பார்வை ஒரு கணத்துக்கு ஜொலித்தது. திரும்பி பையனின் பக்கம் குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். என்னடா வளர்ந்துட்டதும் தெரியலையா? அத்தைக்கு கண்ணடிப்பியே மறந்துட்டியா? இப்ப அடி பாப்போம், அடி அடி. வெட்கமுற்று குனிந்து கொண்டான் பையன். நீயாவது பெண்டாட்டிய அடிக்காம வச்சு காப்பாத்து ராஜா. கண்டக்டர் விசில் சத்தம் கேட்டு கதவு பக்கம் நகர்ந்தோம். விடை கொடுக்கிற மாதிரி ஜன்னலோரம் சற்று முன்னொட்டி நின்றாள் சாயா. உள்ளே இருக்கையில் உட்கார்ந்த எங்களுக்கு முகம் தெரிகிறபடி. நான் சுந்தரியின் முகத்தை பார்த்தேன். அவள் கண்கள் தழும்புவது தெரிந்தது. இறுதியாய் பையனை பார்த்து சொன்ன சாயாவின் வார்த்தை மனசில் ஓடிக்கொண்டிருந்தது. போயிட்டு வரும் சாயா.
முகத்தை வெளியே துருத்தி பஸ் அடி அடியாய் நகர்ந்து வேகம் எடுத்து சாயாவின் உருவத்தை மறைக்கிற வரை கை அசைத்து கொண்டே இருந்தோம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.